ஹரி நரேஷன் 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர்ல 10 வருஷமா நரேஷ் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு எக்ஸ்பர்ட்டும் கூட. ஒரு நாள் நரேஷ் ஹரியை மீட் பண்ணும்போது, நீங்க மெடிடேஷன் பண்ணுவீங்களா ஹரி அப்படின்னு கேட்டாரு. இந்த கேள்விக்கு ஹரி எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொன்னாரு. மெடிடேஷன்ன்றது ஒரு நிலையில இருக்கணும், ஒரு சிந்தனையில இருக்கணும், அது கஷ்டம்னு சொன்னாரு. அதுக்கு நரேஷ் அது கஷ்டம்னா இல்ல, ரொம்ப ஈஸி தான் சொன்னாரு. நரேஷ் ஹரி கல்யாணம் முன்னாடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாரு. நரேஷ் அவர் சட்ட பாக்கெட்ல இருந்து ₹1 காயினை எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு, நான் 1 2 3ன்னு எண்ணுவேன், நான் கரெக்டா 3ன்னு சொல்லும் போது அந்த காயினை எடுத்து என் சட்ட பாக்கெட்ல போடணும்னு சொன்னாரு. நான் 3ன்னு சொல்றத வரை வெயிட் பண்ணி கரெக்டா 3ன்னு சொல்லும் போது காயினை என் பாக்கெட்ல போடணும்னு மறுபடியும் சொன்னாரு. நரேஷ் 1ன்னு சொல்லி கொண்டு ஸ்டார்ட் பண்ணாரு. ஹரி அந்த காயினை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. நரேஷ் 2ன்னு சொன்னாரு. ஹரி அந்த காயினை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 3ன்னு சொல்லாம ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண வச்சாரு. ஹரி நரேஷ் 3 சொல்லுவாருன்னு வெயிட் பண்ணி கடுப்பாகி நரேஷை பார்த்து, எனக்கு என்ன வேலைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா இப்படி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு நரேஷோட பதில், நீங்க செஞ்சதுலயே முதல் மெடிடேஷன் இதுதான், இதுக்கு பேரு தான் மெடிடேஷன் சொன்னாரு. என்னது இதுக்கு பேர் மெடிடேஷனா? கண்ணை மூடல, மூச்சு இழுத்து விடல, காயினை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன், இதுக்கு பேர் எப்படி மெடிடேஷன் ஆகும்னு ஹரி கேட்டாரு. மெடிடேஷன்ன்றது கடந்த காலத்திலயோ இல்ல நிகழ்காலத்திலயோ இப்படி வேற எங்கேயாவது சிந்தனை இல்லாம நிகழ்காலத்துல ஒரு நிலையில இருப்பது தான் மெடிடேஷன்னு நரேஷ் பதில் சொன்னாரு. கடந்த 2 நிமிஷமா உங்க சிந்தனை அந்த காயின் மேலதான் இருந்துச்சு. நான் எப்ப 3 சொல்லுவேன் அந்த காயினை எடுக்கலாம்னு உங்க கவனம் ஃபுல்லா அந்த காயின் மேலதான் இருந்துச்சு. இதுக்கு பேர் தான் மெடிடேஷன். ஒரு விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்க நமக்கு நம்மளோட 5 சென்ஸ் தேவைப்படுது. ஆனா இந்த 5 சென்ஸ் யூஸ் பண்ணாம நாம ரொம்ப எனர்ஜியா ஃபீல் பண்ணணும்னா அதை மெடிடேஷன் மூலம் பண்ண முடியும். மெடிடேஷன் பண்றதுனால எனக்கு என்ன யூஸ் நீங்க கேட்கலாம். மெடிடேஷன் பண்றது மூலம் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். உங்க கான்சென்ட்ரேஷன் பவரை வேற லெவல்ல இம்ப்ரூவ் பண்ண முடியும். உங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க முடியும். நீங்க எந்த ஒரு ஒர்க்லயும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். முக்கியமா ஓவர் திங்க் பண்ணாம உங்க மைண்டை கண்ட்ரோலா வச்சுக்க மெடிடேஷன்ன்றது ஒரு பெஸ்ட் டூல். மெடிடேஷனால உங்க பேட் ஹாபிட் அண்ட் ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி உங்க லைஃப்ல நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா மாற முடியும். உங்க லைஃப்ல நீங்க எந்த மாதிரியான சிச்சுவேஷனையும் காமா டீல் பண்ணுவீங்க. இப்போ பேசிக் மெடிடேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உங்க மைண்டை ஒருநிலைப்படுத்தி அமைதி கொண்டு வரது பேரு தான் மெடிடேஷன். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க வீட்ல மெடிடேஷன் பண்றதுக்கு யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு அமைதியான இடத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஏர்லி மார்னிங் மெடிடேஷன் பண்றது உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். நீங்க எப்படி உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றது ரொம்ப முக்கியம். உங்க பேக்கை ஸ்ட்ரைட்டா வச்சு தான் உட்காரணும். அப்பதான் உங்க பிரீத் கரெக்டா இருக்கும். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ஜஸ்ட் 10 மினிட்ஸ் மட்டும் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அது செட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு காமன் மியூசிக் கூட பேக்ரவுண்ட்ல ப்ளே பண்ணிக்கலாம். மெடிடேஷன் பண்ணும்போது சும்மா கண்ணை மூடி உட்கார்ந்தா மட்டும் போதாது. கண்ணை மூடி உட்கார்ந்து உங்களோட கான்சென்ட்ரேஷனை நீங்க பிரீத் பண்றது மேல வைக்கணும். அதாவது எப்படி பிரீத் இன் பிரீத் அவுட் பண்றீங்க, எப்படி உங்க லங்ஸ் எக்ஸ்பர்ட் ஆகுது, இப்படி உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை அது மேலதான் வைக்கணும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க மெடிடேட் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுடைய மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பாஸ்ட் பத்தியோ இல்ல ஃபியூச்சரை பத்தியோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தியோ யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இல்ல மெடிடேஷன் முடிச்சதும் என்ன பண்ணலாம் இப்படி எதையாவது ஒண்ணு உங்க மைண்ட் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கும். டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுன்றது ஒரு காமனான விஷயம். அதுக்குன்னு என்னால மெடிடேஷன் பண்ண முடியல, எனக்கு இதெல்லாம் ஒத்து வராதுன்னு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு 10 மினிட்ஸ்க்கு நீங்க மெடிடேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எவ்ரி 10 செகண்டுக்கு உங்க மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆனா கூட பரவாயில்ல. டிஸ்ட்ராக்ட் ஆகுறது ஒரு காமனான விஷயம் தான். திரும்ப நீங்க உங்களோட பிரீத்திங் மேல கவனத்தை செலுத்துங்க. இந்த மாதிரி திரும்ப திரும்ப உங்க கான்சென்ட்ரேஷனை உங்க பிரீத்திங் மேல வைக்கும்போது நீங்க மைண்ட் ஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது பாஸ்ட பத்தி இல்ல ஃபியூச்சர் பத்தி திங்க் பண்ணாம எப்படி பிரசன்ட்ல இருக்கணும்னு கத்துப்பீங்க. நிறைய பேர் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சதும் ஒரு 1 or 2 வீக்ஸ் செஞ்சுட்டு எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கலன்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மெடிடேஷனோ ஒரு புது வேலையோ இல்லை எந்த ஒரு ஹாபிட்டை ஃபாலோ பண்றதா இருந்தாலும் அதை ரொம்ப நாளைக்கு தொடர்ச்சியா செய்யறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஸ்விமிங் ப்ராக்டிஸ் பண்றீங்க, ஜஸ்ட் 2 or 3 days ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லா நீச்சல் அடிக்க தெரியும்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி தான் மெடிடேஷனும். ஓவர் நைட்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியாது. கண்டினியூவா நீங்க மெடிடேஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ளேயும் சரி உங்க ஆக்ஷன்லயும் சரி நீங்க நல்ல ஒரு சேஞ்சஸை பார்க்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உடனே நீங்க மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த சிறந்த விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்க வெற்றி கூட்டாளி. என் பேர் சுரேந்தர்.